பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்தியார். அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ரகதி பெறுகிறார். கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி செல்லவில்லை. மகர ராசிக்கெல்லாம் போகல. ஆனாலும் வக்ரம் பெறுவது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா 19/6/2024 சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஆனி 5ஆம் தேதி சனி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் 140 நாள் 4/11/2024 வரைக்கும் வக்ரம் பெறுகிறார். 4/11 தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இந்த 140 நாட்களும் 12 ராசிகளுக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் நல்ல பலனை தருமா என்பதை பார்க்கலாம். இல்லை சுமாரான பலனை வழங்கப் போகிறதா என்பதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியாக வாங்கலாம். இதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி, ஐயோ ஒரு பயம், சனி பேச்சு நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு கிரகமோ சூரியனை வச்சு, அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன. அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும் பொழுது என்ன பலனை தரும்? இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும். சில ராசிகளுக்கு அந்த இடம், அந்த எத்தனாவது இடம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை. இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது கெடுபலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸில் ரெட்ராக்ரேட் அப்படின்னும் போது ரிவர்ஸில் வரும்பொழுது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும். அதாவது ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி, இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வக்ர காலங்கள். சனி பகவான் 140 days வக்ரம் அடைகிறார். 140 நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் 5 மாத காலம் ஆகிப்போகுது. 5×3=15. இப்போ அந்த 5 மாதம், அந்த 140 நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் தேதி 19/6/2024 சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் சென்றுட்டுருக்கு. ஆனி மாதம் 5ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். புதன்கிழமை மாலை சுமார் 3:09 அளவில்.
இந்த வக்ரம் 140 டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடு பலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் 3, 6, 11 கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார். அப்போ அதுவே ரெட்ராக்ரேடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட்டு பலன், எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை. சரி, இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா 4/11/2024 திங்கட்கிழமை மாலை சுமார் 3:20 சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஐப்பசி 18ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போது சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் சனி. இப்போது சனி ரெட்ராகிராட் ஆகிட்டார், வக்ரம் அடைஞ்சிட்டார். என்ன பலனை தருவார்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அவர் முன்வீட்டு பலனை தருவார். 7 இருந்தால் என்ன பலனோ அந்த பலன். ஆனால் அஷ்டமத்து சனியினுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த 19/6/2024 அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம். மற்ற கிரகங்கள்: செவ்வாய் பகவான் மேஷத்தில், குரு பகவான் ரிஷபத்தில், சூரியன் புதன் சுக்கிரன் மிதுனத்தில், கேது பகவான் கன்னியில், சந்திர பகவான் விருச்சிகத்தில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த 19/6/2024. இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த 140 நாளும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி, சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கடக ராசிக்கு இந்த சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படும் நன்மைகளா தீமைகளா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமத்து சனியில் இருந்தார். அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைத்தது, அவமானப்பட வைத்தது. கடந்த இந்த காலங்கள் ரொம்ப நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க சனி பகவானை பொறுத்தவரையிலையும். ஆனால் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைத்தது, அவமானப்பட வைத்தது. இப்போது என்னையா மறுபடியும் வக்ரம் ஆகி மறுபடியும் இன்னும் அசிங்கப்பட போகிறோமா, இன்னும் அவமானப்பட போகிறோமா? அவமானப்பட்டது போதும், அசிங்கப்பட்டது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. அதுதான் இல்லை. இப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் அப்போது முன்வீட்டு பலனை செய்வார். 7 போய் நின்றதாக ஐதீகம். அப்போ அஷ்டமத்து சனியினுடைய பலன் இருக்காது, இந்த அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது. ரொம்ப நல்ல ஒரு பலனையே நீங்கள் எதிர்பார்க்கலான்னு சொல்லலாம். நிச்சயமாக அஷ்டமத்து சனியினுடைய பலன் இல்லை. இந்த 140 நாளும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்குன்னா உடனே 100% பாசிட்டிவ் எடுத்துக்க முடியாது. 7 சனி இருந்தால் போகிற இடம்லாம் எதிர்ப்பு வரும்ல, எல்லாம் புர்ருன்னு இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், இருக்கணும். ஆனால் பிரச்சனைகளை வருமானா பிரச்சனைகள் வராது. இப்போ இது வரைக்கும் சந்தித்த பிரச்சனைகளில் உங்களுக்கு ஒரு 75% குறைஞ்சிரும்னு சொல்லிடலாம். ஏன்னா சனி வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த சனி வக்ரம் பெறுவதால் இந்த 140 நாளும் வக்ரம் பெறுவதால் இந்த 12 ராசிகளுக்குள்
கடக ராசியே முதன்மையானது. நல்ல பலனை பெறப்போகிறீர்கள், சூப்பரான பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள். கடக ராசிக்கு யோகமான நேரம் இந்த 140 நாளும். சட்டுப்பட்டு எதாவது காரியம் சாதிக்கணும்னா இப்போ சாதிச்சிருங்க. நீங்கள் முயற்சி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணது தோல்வியை சந்திச்சிருக்கோம். இப்போ சும்மா போய் ஒரு தடவை ரீஎன்ட்ரி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளூக்கில் பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்க, சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா நேரம் காலம் அது கிரகங்கள் கையில். அப்போ நேரம் நல்லா இருக்கும்பொழுது இந்த கடக ராசிக்கு இந்த 140 நாளும் 12 ராசிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த கடக ராசிக்கு இந்த 140 நாள் போகணும்னு இருக்கும். சூப்பராக இருக்க போகுது கண்டிப்பாக. என்னங்க நான் ரொம்ப மெனக்கெட்ட முயற்சி பண்ணேன், எதுவும் நடக்கலை, இப்படி சொல்கிறீங்களே, தொழில் ரீதியாக அசிங்கப்பட்டேன், உத்தியோகத்தில் என்னை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்போது உங்களுக்கு இந்த 140 நாளும் சாதகமாக மாறும். அதாங்க முக்கியம். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும், அப்படி நிலைமை அப்படி நல்லபடியாக மாறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். என்னப்பா அது நமக்கு இப்படி இருந்துச்சு, பரவாயில்லையே, இதுவே நமக்கு சாதகமாக மாறிடுச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். சந்தோஷப்படுவீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் சந்தோஷப்படக்கூடிய காலம் இது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நிச்சயமாக இருக்காது. மாறாக நல்ல பலனையே அனுபவிக்கப் போகிறீர்கள். சரி, சனி பகவான் 8ல் இருக்கார், ரிவர்ஸ் ஆகிட்டார், வக்ரம் ஆகிட்டார். நீங்கள் சனி பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் யார் ஒருவருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மேலாமணிக்காக இருக்க முடியாது, கையெழுத்து போட்டு சிவனேன்னு உக்காந்துருக்க முடியாது. ஹார்ட் ஒர்க்கு பின்னி படலை எடுத்துருவாங்க. அப்படி வேலை பலு இருக்கும். அது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பாருங்கள், இல்லை அரசாங்கத்திலே வேலை பாருங்கள், இல்லை சொந்த தொழில் கூட பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். வேலை பலு இருக்கும், வேலையில் அவஸ்தை இருக்கும், டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், அப்படியே விட்டு ஓடிடலாம் போல் இருக்கும் வேலை. அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை பலு, வேலையில் அவஸ்தை, வேலையில் அந்த ஒரு டென்ஷன், பரபரப்பு கண்டிப்பாக. ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்த்துன்னு சொன்னால் நிர்வாகம் என்ன சொல்லுதோ, இல்லை சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் வேலை பார்க்கணும். பேரை காப்பாற்றிக்கணும். முதல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது அப்புறம், முதல்ல இருக்கிற பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு வேலை பலு இருக்கும். கண்டிப்பாக உழைப்பு, அதிகப்படியான உழைப்பு தேவை சார். இன்புட்டு இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடச்சிரும் சார், எந்த ஒரு விஷயத்துலையும். அதுக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், மெய் வருத்த கூலி தரும். எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. அப்போது 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதால உங்களுக்கு பலன் ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலில் அவஸ்தை இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதிகப்படியான பலு இருக்கும், வேலை பலு இருக்கும். ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் செஞ்சீங்க, வேலை பார்த்தீங்கன்னு இன்வால்மெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல நிலைக்கு வருவீங்க. சரி, அடுத்தது அதே சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 2ஆம் இடத்தை சனி பார்த்தா என்ன பண்ணும் அப்படின்னா, என்னங்க தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வரும், அவஸ்தை இருக்குது, இன்புட் இருந்தால் அவுட்புட்டு கிடைக்குன்றீங்க. ஆனால் 2ஆம் இடத்தை சனி பார்க்குது. வருமானம் வரும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கவே கூடாது. யாரோ கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க, இருக்குதுன்னு கொடுத்துட்டு கட்சியில் அவங்க பின்னாடி போய் நடக்க வேண்டியது தான். ஒன்வே டிராஃபிக் மாதிரி ஆகிடும். குடும்பஸ்தானத்தில் சனி பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள், கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கை தேவை. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள்
ரொம்ப எச்சரிக்கை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ரொம்ப எச்சரிக்கை தேவை. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளம்பி பூதாகாரமாக வெடித்து கடைசியில் புஷ்ஷுன்னு ஒன்றும் இல்லையா, நல்லா சரியாயிடுச்சியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகும். ஏன்னா அப்புறம் குரு பார்க்குறாரு. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் இருக்கும். பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றும் குறை இல்லை, சரியாயிடும். பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பிரிச்சிக்கலாமா? தாராளமாக பிரிச்சிக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இருக்கா? இருக்குது. இது சனி பகவானுடைய பார்வை பலம், ஸ்தான பலத்தை பார்த்தோம். குரு நல்ல நிலையில் இருக்கார். உங்களுக்கு 11ல் இருக்கார். அவர் ஒருவரே போதும் உங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய 2வது யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த கடகராசிக்கு. 9 கூடையவன் 11ல் இருக்கார். வல்ல பாக்கியமாக எனக்காக அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். யோக பாக்கியங்கள் இருக்கும். தந்தையால் நல்லது நடக்கும். தந்தை உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்தால் கெடுதல் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். அவர் நல்லது பண்ணலையேன்னு வருத்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி அவர் செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய அற்புதமாக நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்பட வைக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த தருவார். அப்படி ஒரு அற்புதம் உங்களை பொறுத்தவரையும். 9ஆம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம்னு ஒரு சிலர் போவீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. அடுத்தது 7ஆம் இடம். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நண்பர்கள் உறவாடுவார்கள் தேடி வந்து. உறவினர்கள் உதாசீனப்படுத்தினவர்கள் அவங்க உங்களை வரவேற்று பேசுவார்கள். இப்படி குருவனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. ஓஹோன்னு இருக்குது. ராகுனுடைய நிலை 9ல் ராகு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணணும், தொழில் பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். தொழிலில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா இருக்கா, நேரம் நல்லா இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ராகு பகவான் 9ல் சில கெடுதலும் பண்ணுவார், சில நல்லதும் பண்ணுவார். ஆனால் குரு 200% குரு நன்மையை தரப்போகிறார். சனி பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70% நன்மைகளை தரப்போகிறார். இப்படி இந்த கடகராசிக்கு இந்த சனி வக்ரம் பெறும் காலம் யோகமான காலம். உங்கள் காட்டில் மழை நல்லது நடக்க போகுது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.